இந்த முறை இந்தியாவிற்கு சென்ற பொழுது ஒரு குடும்பத்தார்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த வீட்டில் 16 வயது ஒரு சிறுவன், அல்லாஹு அக்பர், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வைக்கிறான். அந்த 16 வயது வரை அவன் ஜமாஅத்துடைய தொழுகைகளை பள்ளியில் சென்று தொழவில்லை. சரியாக ஏதோ அலட்சியத்தாலோ விளையாட்டாலோ பெற்றோர்களுடைய கவனக்குறைவாலோ அவனால் தொழ முடியவில்லை. ஆனால் இந்த நோய்க்கு வந்ததற்கு பிறகு இவனுக்கு பிளட் கேன்சர், அந்த பிளட்டை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிளட் மாற்றும் பொழுது யாரும் நோயாளிகள், யாரும் மற்ற மனிதர்கள் அவருக்கு அருகே எளிதாக செல்ல முடியாது. ஈஸியாக அந்த நோய் இவருக்கு வந்துவிடும். இவருக்கென்று தனி அறை ஒதுக்கப்பட வேண்டும், இவருக்கென்று தனி கழிவறை ஒதுக்கப்பட வேண்டும். இந்த சகோதரன் அவன் உள்ளத்தில் இருக்கும் ஏக்கத்தை சொல்கிறான். நான் பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு தொழுவதற்கு முன்னால் விரும்பவில்லை. ஆனால் இந்த நோய் வந்து விட்டது. இப்போது பள்ளியில் சென்று தொழ வேண்டும், ஜமாஅத்தோடு மக்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு ஜும்ஆவை கூட ஜமாஅத்தோடு தொழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆனால் நிம்மதியோடு இருந்த பொழுது அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். இதுதான் எம்முடைய நிலைமையும். நாளை எப்படி மாறும் என்று தெரியாது. நாளை எமக்கு அல்லாஹ் எதை சோதனையாக கொடுப்பான் என்று தெரியாது. ஆனால் நிம்மதியோடு வாழும் பொழுது எம்மால் ஜமாஅத்துடைய தொழுகைகளுடைய முறைகளையோ பேண முடியவில்லை என்றால் அந்த சிரமத்திலும் அந்த கஷ்டத்திலும் இது போன்ற தவிப்புகள் எமக்கும் ஏற்படலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட்டு